இது ரிக்வெஸ்டோ ஆப்ளிகேஷனோன்னு நினைக்க வேண்டாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா நான் சீரியஸா உனக்கு வார்னிங் கொடுக்கிறேன். இன்னைக்கே அந்த கேட்டை திறந்து தண்ணி விட்டீங்கன்னா சரி, இல்ல நாளைக்கு விடியும் போது நீ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்ப. ஜாக்கிரதை. நீ உயிரோட இருந்தா எங்க அப்பா கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீ செத்தா நான் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பேன். என் அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்னும் இதே மாதிரி எவ்வளவு ரத்த வேணா சிந்தலாம். ஆனா தண்ணியை மட்டும் திறக்கவே கூடாதுப்பா. எக்காரணத்தை கொண்டு இந்த ஊர் ஜனங்க கண்ணுல பயம் கம்மியாக கூடாது. சாப்பிடும்போது இலைகளை கணக்கு போடக்கூடாது. சாவல தலைகளை கணக்கு போடக்கூடாது. முத்திய கொடுக்கிறவன் அந்த சிவன், நரகத்தை காட்டுறவன் இந்த தாண்டவன். அண்ணா, இன்னையோட உங்க தண்டனை காலம் முடிஞ்சது. எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டேன். இப்பவே நீங்க கிளம்பலாம். இந்த வேலையை முதல்ல செஞ்சிருந்தா நம்ம ஆளுங்க ஒருத்தரையும் இழந்திருக்க மாட்டோம். அந்த சூர்யாவுக்கு நம்ம யாருங்கிறத கத்து கொடுத்திருந்தா இந்த கந்தர்வ கோட்டையில் அவன் கை ஓங்கி இருக்காது. இந்த பூமியில நிறைய பேர் நல்லவங்களா வாழறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா சில பேர் மட்டும்தான் கெட்டவங்களா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. நான் கெட்டவன், ரொம்ப கெட்டவன். அம்மா, பிரகாரத்தை சுத்திட்டு வந்துரு. சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணியாச்சு. உங்க வேண்டுதல அந்த ஆண்டவன் கண்டிப்பா நிறைவேற்றுவான். மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணுபத்னே தீமஹி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. அந்த ராணி ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை சிவப்பா இருப்பாருன்னு யாரோ சொல்லி இருந்தாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்துல தான் தெரிஞ்சது அந்த சிவப்பு தாலி எடுத்து கட்டுங்க. அவர் உடம்புல இருக்கிற ரத்தம். அப்பதான் அந்த ராணிக்கு தான் வந்திருக்கிறது அன்பு, பாசம், கருணை, இது எதுக்குமே மதிப்பில்லாத இடம்னு தெரிஞ்சது. நீங்க தாயாக போறீங்கம்மா. இந்த தடவை அந்த வீரபத்ரன் தண்ணி விட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல, வருஷங்கள் எத்தனையோ போயிடுச்சு. ஆனா இன்னும் தண்ணி வந்த பாடு இல்ல. அவன் நாம தண்ணி குடிக்கிற தொண்டையில கை வச்சானா நான் அவனோட ரத்தத்தை குடிக்க அவன் நெஞ்சில கத்திய வைப்பேன். கால்வாயில தண்ணி பாயறதுக்கு முன்னாடி ரத்தம் பாயணும்னா அந்த ரத்தத்தை முதல்ல நாமளே ஓட வைப்போம்.
தோர ரத்னாம்மா தாயாக போறாங்க. அவளுக்கு வெள்ளி தட்டுல கற்பூரம் ஏத்தி ஆரத்தி எடுங்க. அப்படியே செஞ்சிடறோம் தோர. அவளுடைய ஆசைகள் எல்லாம் ஒண்ணு விடாம நிறைவேற்றுங்க. ஏன்னா பிறக்க போறது இந்த பைரவனோட புள்ள. நாளைக்கு இந்த ஊருக்காக அவ அறிவாள் எடுத்து நின்னான்னா அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒருத்தனாலே முடியாது. ஹரஹர சிவ சிவ சந்திரசேகரா நாகசேகரா சோமசேகரா ஹரஹர மகாதேவா. அந்த சிவனோட ஆசீர்வாதத்தால உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் தாயி. அவன் ஆசீர்வாதம் வாங்கிக்க தாயி. வாங்கிக்க தாயி. எல்லாம் நல்லதே நடக்கும். அன்னபூரணி தாயி. நீ உன் மகனை ஒரு தடவை வெட்டினவன கண்டன் துண்டமா வெட்டிட்டு வந்திருக்க. கந்தர்வ கோட்டையில எதிர்காலத்துல எதிர்க்க வாரிசுன்னு ஒருத்தம் கூட இருக்க கூடாது. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இளவரசன் பிறக்கிறான். கூடவே அந்த ராணிக்கு பயமும் பிறக்குது. குழந்தை பிறந்த அன்னைக்கே இளவரசனை கொன்னு தன்னோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக எதிரிங்க அருவாளை எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த ராணி தன்னோட குழந்தைய காப்பாத்தணும்னு நெஞ்சில தாங்கி பிடிச்சு துடிச்சுக்கிட்டு இருந்தா. எதிர்காலத்துல அவன் அப்பா மாதிரி கையில அருவாளை எடுத்துடக்கூடாதுங்கிற பயத்துல தன்னோட தாய்ப்பால் அவன் உதட்டில படலைனாலும் பரவாயில்ல, வேற ஒருத்தரோட ரத்தம் அவன் உடம்புல படவே கூடாதுங்கிற முடிவோட ஒரு உளவாளி கிட்ட அந்த இளவரசனை கொடுத்து எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் வளர்க்க சொல்லி ராணி அந்த குழந்தைய கொடுக்கறான். அந்த தாய்க்கு இவன் தான் தம் பெத்த பிள்ளைன்னு தெரிஞ்சும் கூட வெளியில சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இளவரசனுக்கு இவதான் தான் அம்மான்னு தெரிஞ்ச ஒரே நாள்லயே அந்த ராணி மேல இவ்வளவு கோவம் ஆக்ரோஷம் ஆத்திரம் வருதுன்னா 28 வருஷம் அந்த ராணி எப்படியெல்லாம் துடிச்சிருப்பா. இவன் தான் என் புள்ள, இங்கேதான் இருக்கான்னு தெரிஞ்சும் அவனை தொட முடியாம அவன்கிட்ட பேச முடியாம அந்த தாய்ப்பட்ட வலியும் வேதனையும் எப்பேற்பட்டதுன்னு அந்த இளவரசனால புரிஞ்சுக்க முடியாது. தன்னோட புள்ள நல்லவனா இருக்கணும், நல்லபடியா வளரணும்னு யோசனை பண்ணதுல அந்த ராணியோட தப்பு என்ன இருக்கு? சாரி ரத்னம்மா. சூர்யா, இது நான் நம்பிக்கிட்டு இருக்கிற பைரவரோட கயிறு. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் சாவே உன் எதிர்க்க வந்தாலும் நீ யார் மேலேயும் கை ஓங்க கூடாது. சாமியை வேண்டிக்கோ.
இந்த ஷர்ட்டை போட்டுட்டு வருவீங்களாம் உங்க அம்மா சொன்னாங்க. இல்ல ரத்னா அம்மா சொன்னாங்க. தர வந்துட்டார். வணக்கம் தர. ஆசீர்வாதம் பண்ணுங்க தர. வாங்க தர. உள்ள வாங்க. தர, தயவு செஞ்சு புள்ளைக்கு உங்க பேரையே வச்சிருங்க தர. சூர்யா சூர்யா சூர்யா. இந்த உலகத்துல சூரியனை விட சக்தி வாய்ந்தது எதுவும் இல்லை. இன்னைக்கு எந்த ஷர்ட்டை திருடலாம்? இது அவனோட ஃபேவரட் ஷர்ட். இதை திருடினா கண்டிப்பா அவனுக்கு கோவம் வரும். போட்டுதான் பாப்போமே. கெட்ட ஸ்மெல். பயலுக, நீங்க சிகரெட் பிடிக்கிறதுனால பொண்ணுங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கிஸ் அடிக்க கூட கிட்ட வர முடியாது. நீ இன்னையில இருந்து சிகரெட்டே பிடிக்க கூடாது. எப்படி கன்றாவியா வச்சிருக்கான் பார், அழுக்க. சூர்யா, கையெடு. சூர்யா, கையெடு. அங்க கில்லாத. பொறுக்கி விடுறா. கில்லாதன்றல. ஏய், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, விடு. நான் போய் அவங்கள குளிப்பாட்டணும். வர வர சில நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இரு, நான் அத்தை மாமா கிட்ட சொல்றேன். ஷர்ட்டை திருடு வந்தியா? அப்போ பாக்கெட்ல இருக்க பணத்தை திருடு வந்தியா?
இல்ல. பின்ன எதுக்காக வந்த? சொல்லு. பாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற இதயத்தை திருட வந்தேன். நீனா எனக்கு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். நீ சட்டையை திருடினதும் எனக்கு தெரியும். அதை சோளக்குள்ள பொம்மைக்கு மாட்டி விட்டு அதை கட்டி பிடிச்சது, திட்டினது, கொஞ்சினது, முத்தம் கொடுத்தது அதுவும் எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நீதான் திருடினதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொம்மைக்கு பின்னாடி நான் தான் இருந்தேன். அப்படியே உன் காதல நீ சொல்லவே இல்ல. காதல பசங்க சொல்லி சொல்லி கெடுத்து வச்சிருக்கானுங்க. பொண்ணுங்க சொன்னாதான் அது அழகு. அண்ணா, மானுங்க இங்க இருந்து கிளம்பிடுச்சு. மானுங்க கிளம்பிடுச்சானா? அவங்க போற வழி முழுக்க கரண்ட் கம்பம் இருக்குல்ல, அதுல 10 கம்பம் ஈபி ஆளுங்க போடுற சுவிட்சில் ஒர்க் ஆகக்கூடாது. நான் போடுற ஸ்கெட்சில் தான் ஒர்க் ஆகணும். சரியான நேரத்தில் கரண்ட் கம்பம் அவங்க மேலே விழணும். ஷாக் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க உடம்பு எப்படி வந்திருக்குன்றத பார்க்குற மொத்த சிவக்கோட்டைக்கும் ஷாக்கா இருக்கணும். அண்ணா, மானுங்க தப்பிச்சு போயிடுச்சானா? அவங்க போற வழியில பெரிய கிராஸ் ரோடு இருக்கு. அங்க ஒரு வண்டியை அடிச்சு கவுத்து போட சொல்லு. அதை பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி கண்ணுக்கு தெரியணும். எல்லார் கையிலையும் மிளகா பொடி இருக்கணும். ஒருவேளை சூர்யா வண்டியை நிறுத்தாம போயிட்டா? அவன் நிறுத்தலைனாலும் பைரவன் நிச்சயமா நிறுத்த சொல்லுவான். ரெண்டாவது தடவை அவங்க தப்பிச்சிட்டாங்கண்ணா. வெள்ளை நூல்ல கெட்டியா கட்டின 2 மாலையை வாங்கிட்டு வா. தலை முழுக சுடு தண்ணி எடுத்து வை. சார், தாலுகா ஆஃபீஸ்க்கு இந்நேரத்தில் வர என்ன அவசியம் இருக்கு? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். நம்ம வாட்டர் கேட்ல ஒரு டிஜிட்டல் கிளாக் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நீங்க அனுமதி கேட்டிருந்தீங்க. அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருச்சு சார். எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தண்ணி போயிருக்குன்னு எல்லாருக்கும் தகவல் கிடைச்சிடும். இது நான் நம்பிக்கிட்டு இருக்கிற பைரவரோட கயிறு. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் சாவே உன் எதிர்க்க வந்தாலும் நீ யார் மேலேயும் கை உங்க கூடாது.
ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் பாயிண்ட்டுக்காக தான் அடிப்பான். பட்டத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் பாயிண்ட்லயே குறி பார்த்து அடிப்பான். நாளைக்கு நானே பர்சனலா உங்க ஊருக்கு வந்து டிஜிட்டல் கிளாக்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். நான் வரேன். வணக்கம். வாங்க. வணக்கம். என் சின்ன வயசுல எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண யாரோ ஒரு டிசி வீட்டுக்கு வந்திருந்தான். எல்லாரும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவாங்க. ஆனா நான் அவன் வயிற்ற கிழிச்சு அவனையே போட்டேன். ஒரு நிமிஷம். அன்னையிலிருந்தே என் வெறிக்கு நான் தீனி போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தினமும் கேடா விருந்து வைக்கலான்னு இருக்கேன். சார், இந்த சாமிக்கேரை கொஞ்சம் டைட்டா கட்டி விடுங்களேன். சார், இதுல ஒரு சைன் மட்டும் போட்டுங்க சார். பயங்கரமா வேட்டையாடுற வெறித்தனமான ஒரு காட்சி டிஸ்கவரி சேனல்ல ஓடிட்டு இருந்துச்சு. சார், வேட்டை மாட்டிக்குச்சின்னு இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து சேனலை மாத்திட்டான். சார், இதுல ஒண்ணு சார். அந்த வேட்டையும் மிஸ் ஆகக்கூடாது, சேனலை மாத்தினவனும் மிஸ் ஆகக்கூடாது. சார், கிளம்பலாமா? ஏன் இவ்வளவு அவசரம்? சில பேருக்கு சமாதி கட்ட வேண்டியிருக்கு. கல்ல வாங்கி குவிக்கணும். நான் ஜெயில உட்காந்து போட்ட ஸ்கெட்சில் ஒன்று கூட மிஸ் ஆனதில்லை. வெளியில வந்து போட்ட ஸ்கெட்ச் மிஸ் ஆகுதுன்னா அந்த சூர்யாவுக்கும் இந்த மண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சேன். தப்பு. அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கு. 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை தாயை விட்டு பிரிஞ்சு ஒரு பிச்சைக்காரன் கையில பிச்சையா விழுந்தது. சாகல, உயிரோட தான் இருந்தது. ஆனா எங்க வளரல? காசியில, வாரணாசியில பொணங்களுக்கு நடுவுல வளர்ந்தவன். அவன் நெருப்ப கையில மட்டும் இல்ல, உடம்புலயே வச்சுக்கிட்டு வளர்ந்தான். அக்னி சூர்யாவன். சர்வே நம்பர் 26 கீழ் 53 என்னோடது தான்டா. சூர்யாவை இங்க அனுப்புனது நான் தான். அவன் குடும்பத்தோட சேர்றதுக்காகவும் உங்களை சம்ஹாரம் பண்றதுக்காகவும் தான் அங்க வந்திருக்கான். அன்னைக்கு உனக்கு பயந்து பின்வாசல் வழியா ஓடி போனா, இன்னைக்கு முன்வாசல் வழியா உன் முன்னாடி தைரியமா வந்து நின்னு சவால் விடுறா. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அவனை எதிர்த்து மோதி பாரு, இல்ல உயிர் பிச்சை கேட்டு ஓடி போயிரு. வாடா, வெட்டு வெட்டுறா, வெட்டு பார்க்கலாம், வெட்டு வெட்டுறா. ஆட்டை அறுத்து விருந்து வைக்கணும்னா அதுக்கு பண்டிகை வரணும். இந்த ஆடு நம்ம கோட்டையை தாண்டாம பார்த்துக்குங்க.